ஏன்பா இந்த ஊர்ல மீச வச்ச ஆம்பளை யாருமே இல்லையா? போற வரியா? ஒன்னதான் சினிமாக்கு போற வரியா? ஏப்பிள்ள சினிமாக்கு போற வரியா? நான் வரலடி. நாய பார்க்க அந்த ஆள் வருவார்ல, அதான் காத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு மரமண்ட, அதுக்கு மாடு பிடிக்கத்தான் தெரியும். நீ என்னதான் ஜாட மாடையா பேசினாலும் அதுக்கும் ஆசை புரியவே புரியாது. பேசாம நேருக்கு நேரா நின்னு என்ன கண்ணாலம் கட்டிக்கிறியான்னு கேட்டுரு. சீ, எப்படி வெக்கம் இல்லாம கேக்குறது? இன்னும் உசுரோட இருக்கா? அதை பாத்துட்டு போதான் வந்திருக்கோம். உங்களை பார்த்தா பார்க்க வந்தவங்க மாதிரி தெரியலையே, அடிச்சு கொல்ல வந்தவங்க மாதிரி தெரியுது. நாய் எங்க இருக்கு? நாய் நல்லாதான் இருக்கு. நடடா. கொஞ்சம் இருங்க. என்ன தைரியமா சொல்லுடி. பரவாயில்ல சொல்லுடி, சீக்கிரம் சொல்லுங்க. கொட்டால ரெக்கார்ட் போட்டாச்சு இல்ல, பேர் போட்டிருக்கு போனும் இல்ல. நாளைக்கும் இதே மாதிரி வந்து பாத்துட்டு போங்க. கோணையை அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு நீங்க தானே இருப்ப? என்னது? சரி வாரேன். ஆமா, நீயும் தைரியமா சொல்ல போறதில்ல, அந்த ஆளும் புரிஞ்சுக்க போறதில்ல. நான் வரேன். இருடி. அப்ப நீயும் சினிமா கோரியா?
திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் திரும்பி பார்க்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்னது? பேசாம ஒரு கல் எடுத்து போடு. ஐயோ, வேற யார் மேலும் பட்டுச்சுன்னா? குறி பார்த்து அவர் மேல போடுறேன். என்னடி பார்க்கவே மாட்டேங்கிறாரு? அப்ப இன்னொன்னு போடு. எந்திரா, எந்திரி. உடம்பு எப்படி இருக்கு? 2 நாளா ஜுரம், இன்னைக்கு தேவலாம். மருந்து தர வாங்கிக்க. அம்மா இருடா, என்ன அடிச்சுட்டு இல்ல வந்து உன்ன பேசிக்கிறேன். அவ சொன்னான்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறிய, உனக்கு அறிவில்ல? உடனே துண்ட கொண்டாடின்னு கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானடா. சாமி சத்தமா காட்டானுங்க. அது என்னவோ துண்ட கண்ணுல காட்டி காட்டி விளையாட்டு காட்டுது. ஏதோ கண்டெடுத்த காப்பானமா துண்டுக்கு சொந்தக்காரன் என்று கேட்கட்டும், அப்புறம் நான் கொடுக்குறாங்க. அப்படியா சொன்னா? இப்ப மரியாதை வர போறியா இல்லையா? துண்டங்க. முதல்ல கையெடுங்க. துண்டங்க. கண்டெடுத்தா காப்பணும். முதல்ல காப்பணும், அப்புறம் தான் துண்டு. ஓஹோ, காப்பணமா? இந்த இப்ப இதோட போச்சு. பொழுதோடக்குள்ள துண்டு வந்து என் வீடு சேரல, அடுத்த செவில வீங்கி போகும். ஜாக்கிரதை. புருஷன் வெளியூர் போனா பொண்டாட்டிக்கு ராத்திரில தூக்கமே வராதான். புருஷன் போடுற துணிமணிகளை எடுத்து தலைக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு தூங்குவாளாம். நான் கல்யாணம் ஆகாமையே உங்க துண்டை வச்சுக்கிட்டு தூங்கின பாருங்க, அது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருப்புல. இத்தனை நாளும் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து அப்பா தாட்ட பேசுறேன். உனக்கு சம்மதம் தானே? ஏதோ சின்னஞ்சிருசுங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ அது மனசுக்குள்ள ஒரு ஆசைய வளர்த்துருச்சுங்க. அதனால தான் கடைக்காரன் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறேன். சும்மா ஏமா வளவளன்னு பேசுறீங்க? வேற பழமை இருந்தா பேசுங்க. பாவம், எவ்வளவு ஆசையா பாக்கு வெத்தலையோட வந்தான். பயம் முகம் எப்படி பொக்குன்னு சுண்டி போச்சு பாருங்க. 4 சாதி சனம் இல்லாத வீட்டுல என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமா போயிடல. என்னங்க? ஏய், நீ சும்மா இரு. ஏப்பா ஜாதி ஜனம் சொல்றியே, அவனு எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வந்தோம். நேற்றே வெள்ளாங்கோயில்ல வேற பையனை பார்த்து முடிவு பண்ணியாச்சு.
வேற விஷயம் இருந்தா பேசுங்க. பொண்ணு யோசனை பண்ணாதீங்க. இவரே கூப்பிட்டு கொடுத்தாலும் இனி இந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க. அந்த பொண்ணு விடுற கண்ணீர் இவரை சும்மா விடாதுங்க. நடங்க.